ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். லெட்ஸ் க்ரோ டுகெதர். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் எல்லாருக்கும் ஒரு லைஃப் சேஞ்சிங் பாயிண்டா இருக்க போகுது. சேவிங், இன்வெஸ்டிங், அப்புறம் காம்பவுண்டிங் எஃபெக்டோட பவர் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ரமேஷ் அப்புறம் சுரேஷ்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. 2 பேரும் காலேஜ் முடிச்சிட்டு 30,000 rupees salary தர்ற ஒரு கம்பெனில ஒர்க் ஜாயின் பண்றாங்க. இப்ப அவங்களுக்கு ஏஜ் 25ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அவங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் மந்த் salary கிரெடிட் ஆன உடனே ரமேஷ் அண்ட் சுரேஷ் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. ரமேஷ் 30% ஆஃப் சேலரியா இன்வெஸ்ட் பண்ணணும், அதாவது 10,000 rupees இன்வெஸ்ட் பண்ணணும். பேலன்ஸ் இருக்கிற மணியை தான் எல்லா எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ணணும். அப்பதான் ஏர்லியா ரிட்டையர் ஆக முடியும்னு சொல்றாரு. சுரேஷ் என்ன சொல்றாருன்னா, என்னடா ரமேஷ், இந்த ஏஜ போய் பெரிய மனுஷ மாதிரி பேசுற, லைஃபை என்ஜாய் பண்ணடா, இன்னும் ஏஜ் இருக்கு நமக்குன்னு சொல்றாரு. நான் 2.5 lakhsக்கு ஒரு சூப்பர் பைக் இஎம்ஐல வாங்க போறேன்னு சுரேஷ் சொல்றாரு. அதுக்கு ரமேஷ், அது லயபிலிட்டி சுரேஷ், நீ ஏதாச்சும் ஒரு அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ் சுரேஷ் 30 ஏஜ்ல மேரேஜ் பண்றாரு. 5 இயர்ஸ் அப்புறம்தான் அவரு ரியலைஸ் பண்றாரு, நம்ம ரிட்டையர்மெண்ட் அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு மணி சேவ் பண்ணணும்னு திங்க் பண்ணி அவரோட 35th ஏஜ்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாரு. மந்த்லி 10,000 rupees எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்றாரு. ஆஃப்டர் 10 இயர்ஸ் ரமேஷ் அண்ட் சுரேஷ் மீட் பண்றாங்க. இப்ப 2 பேர் ஏஜும் 45. ஃப்ரெண்ட்ஸ், கெஸ் பண்ணுங்க, இப்ப ரமேஷ் கிட்ட எவ்ளோ மணி இருக்கும், சுரேஷ் கிட்ட எவ்ளோ மணி இருக்கும்னு? சுரேஷ் சொல்றாரு, என்கிட்ட 23 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்குன்னு. ரமேஷ் சொல்றாரு, என்கிட்ட 1.03 crore இருக்குன்னு. இது எப்படி பாசிபிள்? அதுதான் காம்பவுண்டிங்கோட பவர். எவ்ளோ சீக்கிரமா இன்வெஸ்ட் பண்றோமோ அவ்ளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். வாங்க லைவ் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ரமேஷ் எஸ்ஐபில எவ்ரி மந்த் 10,000 rupees இன்வெஸ்ட் பண்றாரு. இன்ட்ரெஸ்ட் 13%ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். பாருங்க, 20 இயர்ஸ்ல 1.03 crore ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. அவரு இன்வெஸ்ட் பண்ணது 24 lakhs தான். அவருக்கு கிடைச்சிருக்கிற ரிட்டர்ன்ஸ் 79.8 lakhs கிடைச்சிருக்கு. சேம் சுரேஷ் 10 இயர்ஸ் லேட்டா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணனால அவருக்கு 23.6 lakhs தான் கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க ஏன் ஏர்லியரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு. அனதர் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, காம்பவுண்டிங்கோட பவர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டடா நீங்க லேர்ன் பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஏர்ன் பண்ணுவோம். சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. லெட்ஸ் க்ரோ டுகெதர்.